ஓம் நம சிவாய. இந்தியா பாகிஸ்தான் போர் மாதிரி ஓவராக பில்டப் பண்ணுறாங்க பராசக்தி ஜனநாயகன். விர்ச்சுவல் வாரியர்ஸ் உங்கள் படம் வந்தால் உங்கள் தலைவர் படம் வந்தால் நீங்கள் போய் பாருங்கள். யாரும் உங்களை வேணான்னு சொன்னால் ஏதோ எஸ்கே பெரிய இதுனோ எஸ்கேவை வளர்த்து விட்டது நாங்கள் தானோ. இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் கமெண்ட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே தீவிரவாதிகள் பேசுவாங்க பாருங்க. அந்த மாதிரி இருக்குது. இந்த படத்தில் கன்று கொடுத்தது கன்று மட்டும் தான் கொடுத்தாரு, புல்லட்டை கொடுக்கல. புல்லட்டு எங்கள் அண்ணன்ட்ட தான் இருக்குது. ஒவ்வொரு ரசிகரும் 10,000 புல்லட்டுக்கு சமம் அப்படி இப்படின்னு ஏதோ தீவிரவாதிகள் பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கே இதெல்லாம் ஓவரால் ஏதோ உங்கள் தலைமை மட்டும்தான் உங்கள் ஹீரோ மாதிரியும் மற்றவங்களாம் என்னமோ சும்மா கீழே கடந்த மாதிரி பேசிகிட்ருக்கேன். விஜயகாந்த் அவங்க அப்பாவோட பண டைரக்ஷன் இதனால வந்தவர் தான் விஜய். மற்றபடி இவர் எஸ்கே பார்த்திங்கன்னா அவரோட உழைப்பு, அவரோட கடின உழைப்பு, கீழ் மட்டத்துலேருந்து வந்தவர். அதனால் இவரும் கம்பேரிசன் பண்ணுறது இல்லை. எவ்வளோ படம் நடித்தாலும் ஒரு சில படங்களில் அவங்கவுங்க கருத்துக்களை மக்களிடம் தெளிவாக சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. சும்மா காசுக்காகவும் இந்த கேர்ள்ஸ் கூட ஜல்சா பண்ணி டான்ஸ் ஆடுறவரெல்லாம் எஸ்கே கிடையாது. அதனால் உங்கள் படம் பிடிச்சிருந்தா நீங்கள் போய் பாருங்கள், இல்லைனா விட்டுருங்க. ஏதோ தேட்டர் இது ஏதோ பிளான்னு சொல்லிக்கிறாங்க. ஏதோ ஒரு பிளானாகவே இருந்துட்டு போதுங்க. உங்கள் படம் உங்களுக்கு தலைவர் படம் பிடிச்சா நீங்கள் போய் பாருங்கள். எஸ்கேவை விடுங்க. எஸ்கே ஒன்றும் தயாரிப்பாளர் கிடையாது. அதனால் தயாரிப்பாளராக அவரை போய் பேசுங்க. அதை தயாரிப்பாளர் இருந்தாலும் எதுவும் பிரச்சனை இல்லையே. உங்கள் தலைவர் படம் மட்டும்தான்